ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் போலார் பேரட் ஸ்மால் சைஸ் 1 2 ஒயிட் கலர்ஸு ஜீப்ராஸ் இருக்குது இந்த டேங்க்கில். இல்லைங்களா? இதோ இந்த வாட்டர் கேன் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் 2 போலார் பேரட்ஸ் இருக்காங்க. ஸோ போலார் பேரட் அண்ட் பீட்டாஸ் மேல்ஸ் அண்ட் தென் 1 நீமோ கேண்டி ஃபீமேல். அப்புறம் இங்கே வழக்கம் போல் ஒரு சின்ன ப்ரீடிங் செட்டப் தான். ஓகே, உங்களுக்கு அடியில் பார்த்தா தெரியும் ஆல்ரெடி அது எக் லே பண்ணிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜீப்ராஸில் ஒரு ஃபீமேல் 3 மேல் போட்டிருக்கேன், 2 ஃபீமேல் 2 மேல் போட்டிருக்கேன். ஐ திங்க் எக் லே பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் பண்ணலை. ஓகே, டேங்க்கில் ஆணிலாம் கிடக்குது, ரொம்ப பழைய வாட்டர். And then here we have a green senegal 1 and 2. மொத்தம் 2 செனகல் இருக்குது. ஓகேங்களா, அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டுவோம். அப்புறம் நம்ம உள்ளூர் ஐட்டம் வராது. இது ஒரு தூண்டில் எங்களுக்கு மாட்டுச்சு. சரி, உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு தலைவரை இங்கே பிடிச்சி போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய கப்பி செட்டப். எல்லா கப்பீஸுமே இருக்கும். ஸோ இங்கே ஃபுல் ரைட் இருக்குது, அப்புறம் ஃபுல் கோல்டு அண்ட் ப்ளூ கோய், பட் கூட தலைகளை கவுந்து கிடக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கோய்ஸு. இங்கே கொஞ்சம் ஃபிஷஸ் இருக்குது. பீட்டா மேல், இது ரெக்கவரி பீட்டா, ரொம்ப அடிப்பட்டது, இப்போ தான் ரெக்கவரி ஆகிட்டு வருது. அண்ட் தென் இதில் ஒரு பீட்டா ப்ரீடிங் போட்டேன், பட் இட்ஸ் டோட்டலி அன்சக்ஸஸ். ஏன்னா இதில் ஃபீமேல் ரொம்ப டல்லாக கீழே உட்காந்ததுனால குட்டிங்க கொஞ்சம் கூட எக்ஸே போடலை. ஸோ இது டோட்டலாக அன்சக்ஸஸ்ஸு. இதுக்கு வந்து இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கேன், பிரிக்கணும், சீக்கிரமாக பிரித்து எடுக்கணும். அப்படியே நம்ம இந்த சைட் பார்த்திங்கன்னா இதோட பேசிக் பிளான்டட் டேங்க்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கப்பி கிராஸு அண்ட் மௌலி குட்டி ஃப்ரைஸு இது பார்த்தா தெரியும். ஸோ நைட் டைமில் தான் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்புறம் அப்படியே கீழே டபுள் கப்பீஸ் இருக்குது. இதில் ஒரு மாஃப் அடியில் இருக்குது, அது பண்ணி தெரியாது. வந்து ஏஞ்சல் டேங்க்கு. இப்படியே வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கோய் கார்ப்